கோயில் நட சாத்தியாச்சு இல்லைங்க ஐயா? நீங்க கை மேல இருக்காதீங்க. கோயில் நட சாத்தியாச்சு இல்லைங்க? யாரா இருந்தா இருக்கட்டும் ஐயா, யாரா இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீங்க நட திறக்கிறீங்க? உள்ளார எதுக்கு ஐயா கூப்பிட்டீங்க? மத்தவங்க எங்க யார ஒருத்தர் லேட்டா வந்து விட்டுருவீங்களா டெய்லி வரவங்கள? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இப்ப எதுக்கு கோயில் திறந்து நீங்க இது பண்றீங்க? மத்ததுக்கெல்லாம் பேசுறீங்கல்ல? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. யார கேட்டு இப்ப உள்ளார விட்டீங்க? ஐயா கோயில் சாத்தியாச்சு, கோயில் சாத்தியாச்சு. என்ன அட்ஜஸ்ட் பண்ற? நாங்க உள்ளார் நின்று வாசிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு தடவை ஒரு நாள் ஒருத்தர் சொன்னா நீங்க இது பண்றீங்கல்ல. நாங்க எவ்வளவு ஒண்ணா சகிச்சுட்டு இருக்கோம் உங்க கூட தெரியுமா? மொத்தத்துல உங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து தானே பண்றாங்க. அவர் வந்தவர் யார்? அவர் கூப்பிடுங்க. எந்த அதிகாரியா இருக்கு? சாமி கிட்ட என்னங்க அதிகாரி? இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு போய் உள்ளார தரிசனம் பண்றீங்க? கோயில் சாத்தினதுக்கு அப்புறம் திறந்து சார் இது என்ன ரூல்ஸுங்க சார்? நாங்க ஒரு ரெகுலரா வழிபாடு பண்ண வரவங்க ஒரு நாள் உள்ளார எல்லாத்துக்குமே ஆகமம் பேசுறீங்க சார். நீங்க வம்சிங்க வாங்க. என்னத்த விடுறீங்க நீங்க? ஏதோ ஒண்ணு அப்படி விடுறீங்களா வாய்ப்பு கிடைச்சா? சார் நீங்க எங்க என்ன சார் வருங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. கோயில் சாத்தியாச்சு, உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தீங்க? ஹலோ சொல்லுங்க சார். அண்ணா நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா இதோட விடுவேன், இல்லாட்டி இது அப்படியே எல்லா குரூப்புக்கும் ஷேர் ஆகும். கோயம்புத்தூருக்கு அத்தனை குரூப்புக்கு ஷேர் ஆகும். இப்போ 5 நிமிஷத்துல ஷேர் ஆகும். ஐயா நாங்க எத்தனை தடவை வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கோம், ஏதோ ஒண்ணுக்கு எங்களை மதிக்கிறீங்களா? டெய்லி வர பக்தர்களை ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது. கோயில் சாத்தியாச்சு, திறந்து நீங்க தரிசனம் காட்டுவீங்களா? மத்த நாள் எல்லாருமே காலைல 6 மணில இருந்து உட்கார்ந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் உங்க ஆளு வெளியில வந்தோடனே கதவை சாத்திட்டு போறீங்க. யார கேட்டு இப்ப கோயில் திறந்து நீங்க தரிசனம் பண்ண வைக்கிறீங்க? உள்ளார போயிட்டு வந்துட்டார்ல, இதுக்குள்ளார போறதுக்கு இப்ப நாங்க நாளைக்கு லேட்டா வந்துட்டு உள்ளார போய் பார்க்கணும் விட்டுருவீங்க? டெய்லி வரவங்க ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு நீங்க விட்டுருவீங்களா? அவரு ஐயா அவர் சிஎம்மாவே இருக்கட்டும், கோயில் என்ன அவருக்கு என்ன அத்துமீறி வருது? அப்படி இருக்கிறவருக்கு அந்த தகுதி வேணும்ல. அவர் என்ன, அவர் பேர் என்ன சொல்லுங்க ஐயா? விடுறதெல்லாம் கிடையாது சரிங்களா? இப்ப யார கேட்டு நீங்க தரிசனம் பண்ணீங்க? இங்க இது என்ன ஒரு ரூல்ஸ்? இதான் ஆகமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா? இதுக்கு தான் ஸ்டாஃப் வச்சிருக்காங்களா? ஐயா அவர் சங்கடப்பட்டு போறாரு, என்னவோ பண்ணிட்டு போட்டு, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்த உள்ளார ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு? சொல்லுங்க ஐயா. திறந்து தானே வச்சிருந்தீங்க. அவர் எந்த ஆபீசர்? யார் இந்த அதிகாரம் கொடுத்தா உங்களுக்கு எல்லாம்? இந்த கோயில் என்ன உங்க தனி வீட்டு சொத்தா? அப்ப நைட் 12 மணிக்கு வந்தாலும் திறந்து காமிச்சிருவீங்க நீங்களா இல்லையா? ஐயா வர நிமிஷங்க. அவர் எந்த வண்டியில் வந்தார்? வண்டி நம்பர் என்ன? சார் உங்களுக்கு யாருங்க சார் உள்ளார போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? சொல்லுங்க சார். சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, டெய்லி நாங்க வழிபாட்டுக்கு வந்துருக்கோம், அவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாத்துங்கப்ப திறந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போறீங்க. கொஞ்சம் முன்னாடி வர்றது நீங்க அதிக யார வேணா இருங்க. உங்களுக்கு உள்ளார போய் பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சார்? நீங்க சொல்லுங்க கண்டிப்பா. கோயில் சாத்தியாச்சு, உள்ளார போய் இவங்க என்ன கணக்குல கோயில் நடத்திட்டு இருக்காங்க? மத்தவங்க யாரும் இதெல்லாம் பண்றாங்களா? ரொம்ப தவறுங்கன்னா அந்த வீடியோவை நான் பார்த்தேன். கோவில் மூடப்பட்ட பிறகு, கருவறை மூடப்பட்ட பிறகு, சாமிக்கெல்லாம் என்னென்ன கடைசி நேரத்தில் நாம செய்வோம் அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு கோவிலை வற்புறுத்தி துறக்க வச்சு, அங்க வெளியே நிற்கக்கூடிய அந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் மக்கள், கடைக்காரங்க கடையை பூட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் அதை வீடியோ எடுத்து அனுப்புறாங்க.
அப்படி சண்டை போட்டு கோவிலை திறந்து கடவுள்கிட்ட போய் அப்படி என்ன பிரார்த்தனை வைக்க போறாங்க? அந்த பிரார்த்தனையை வச்சா கடவுள் ஏத்துக்க போறாங்களா? அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறநிலைத்துறையினுடைய கையில இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா மூடப்பட்ட கோவிலும் திறந்து 9:30 மணி 10 மணிக்கு சாமியை பார்க்கலாம். ஆனா உங்களை போன்று என்னுடைய போன்ற சாதாரண மனிதர்கள் கியூல நின்று மணிக்கணக்காக காத்து ஒருவேளை இறந்து போயிட்டோம்னா சேகர் பாபு சொல்லுவாரு, அவன் திருப்பதியில 18 மணி நேரம் நிக்கிறான், இங்க 4 மணி நேரம் தான் நிக்கிறாங்க. நான் சொல்றது திருச்செந்தூர், பழனி போன்ற கோவில்ல பக்தாதிகள் அந்த கியூல் நின்று இறந்து போனவங்க. அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த அறநிலைத்துறை சம்பந்தமாக யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும். யார் சாமியை தரிசனம் செய்த அந்த நபர் யார் வற்புறுத்தி திறக்க வச்சாங்களோ அவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு கோவிலின் மீது எப்படி மதிப்பு மரியாதை வருங்கண்ணா?